ஹலோ எவ்ரிவான், என்னோட நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட நைட் டைம் ஸ்கின் கேரை வந்துட்டு நாட் ஒன்லி ஸ்கின் கேர், அதை வந்து ஒரு ஹெல்த் கேர் வீடியோவாகவும் நான் வந்து இதை பேசணும், உங்க கூட இன்ட்ராக்ட் ஆகணும் அப்படின்றது நான் ஆசைப்படுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஸ்கின்னை வந்துட்டு என்ன பண்ணிக்கணும், டபுள் கிளென்ஸ் பண்ணிக்கணும். ஒரு டைம் கிளென்சர் வச்சு கிளென்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ் வாஷ் முடிச்சதுக்கு அப்புறமே நான் என்ன சொன்னேன்னா, டோனர் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ டோனர் எதுக்காக, நம்மளோட ஸ்கின்ல வந்துட்டு போர்ஸ் எல்லாமே மினிமைஸ் பண்ணும். அண்ட் தென் வந்து உங்களோட ஸ்கின்ல உள்ள பிக்மெண்டேஷன் அண்ட் தென் வந்து எரர்ஸ் தென் வந்து இதெல்லாமே சரிப்படுத்தி கொடுக்கும். ஸ்கின்னை வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஃப்ளஃபியா சாஃப்டா வச்சுக்கோ. ஓகேங்களா, அதுக்காக இன்னைக்கு நான் யூஸ் பண்றது வந்துட்டு மினிமலாஸ்ட்ல கிளைகாலிக் ஆசிட். ஓகே, கிளைகாலிக் ஆசிட் தான் யூஸ் பண்றேன். ஓகேவா, ஸோ இது நான் யூஸ் பண்ணும்போது அப்படியே வந்து என்னோட ஹெல்த் கேர் பத்தியும் நான் பேசுறேன். நிறைய பேருக்கு இன்னுமே என்ன டவுட் அப்படின்னா, எப்படி ஆட்டோ கண்ணாடியை திருப்புனா உங்களுக்கு வண்டி ஓடுன்ற மாதிரி தான் இருக்கு. ஓகேவா, ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஆட்டோ கண்ணாடியை மட்டும் நான் திருப்பல, மொத்த வண்டியுமே தான் நான் திருப்பியிருக்கேன்றது என்னோட கதை. சரி, எப்படி மேம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் ஒரு போட்டோ காமிக்கிறேன். ஓகேவா, இது நான் தான். ஓகே, சின்ன வயசுல இதுல வந்து எந்த ஃபில்டரும் போடல, எந்த எடிட்டும் கிடையாது. அப்பெல்லாம் வந்து அந்த நெகட்டிவ் ரோல் கேமரா தான், அதுல எடுத்து பிரிண்ட் அவுட் போட்டு எங்க அப்பா அம்மா வச்சிருந்தாங்க. ஓகேவா, ஸோ இதுல எனக்கு எந்த ஒரு பிக்மெண்ட்டும் இல்லை, அந்த அளவுக்கு ஒரு டார்க் ஸ்கின்னும் நான் கிடையாது. ஓகே, ஸோ இதை நோட் பண்ணிக்கிட்டீங்களா? எப்போ எனக்கு வந்து ஸ்கின் வந்து டார்க்காகவும் அண்ட் தென் பிக்மெண்டடாகவும் ஸ்டபான் பிக்மெண்டடாகவும் ஆணுச்சு அப்படின்ற கதை வந்து நான் இன்னைக்கு காலையில வீடியோல சொன்னேன். கரெக்டா என்னோட அந்த பருவம் வர்றப்போ, ஏஜ் அட்டன் பண்ற டைம், அப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த பண்றதுக்கு முன்னாடியில இந்த ஜங்க் ஃபுட்ஸ், ஓவர் ஜங்க் ஃபுட்ஸ், அட் த சேம் டைம் வந்து பரோட்டா, இந்த பரோட்டா ஜங்க்ஸு, சிக்கன் 65 எண்ணெயில் போட்டது அப்படி வந்து நல்லா சாப்பிட்டு என்னோட ஸ்கின்னை வந்து நான் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டேன். ஓகே, அண்ட் தென் இது வந்து நாளடைவில் ஆகல, எவ்வளோ அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓவர் ஆகி ஒரு கட்டத்தில் வந்துட்டு அது பார்க்கறதுக்கே ரொம்ப டார்க் ஆயிடுச்சு. அதே நான் பிறப்புலையும் இந்த கலர் இல்லை, இதை விட கம்மியாக தான் இருந்தேன், அதுவும் நான் ஒத்துக்கிறேன். ஓகே, அண்ட் பட் நாட் சிவியர்லி டேமேஜ் ஸ்கின் அப்படி கிடையாது, ரொம்ப வந்துட்டு க்ளோயிங்காக தான் என்னோட ஸ்கின் வந்து இருந்துச்சு. அதுக்கு பிகாஸ் ஆஃப் மை ஜீன். ஏன்னா என்னோட பாட்டி, தாத்தா, அப்புறம் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, ஒருத்தருக்குமே எங்கள் வீட்டில் எங்கள் ஹோல் ஃபேமிலிலே வந்து ஸ்கின்ல வந்து ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அந்த எங்கள் அம்மா வழியிலையும் சரி, எங்கள் அப்பா வழியிலையும் சரி. ஓகே, டோனர் முடிச்சாச்சா? நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு மாய்ஸ்சரைசிங் போகலாம், சீரம் போகலாம், எசன்ஸ் போகலாம். என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற சொல்யூஷன் நீங்கள் போகலாம். இப்போ எனக்கு என்னன்னா, என் ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்கணும் அண்ட் தென் வந்து ஆன்டி ஏஜினிங் சீரம் யூஸ் பண்ணுவேன். அதாவது லைன்ஸோ சாகினஸோ விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக அது யூஸ் பண்ணுவேன். ஸ்கின் வந்து பிரைட்டன் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுறேன் 3 சீரம். ஓகேவா, க்ளோ ஒன்று, பிரைட்டனிங் ஒன்று, ஆன்டி ஏஜினிங்கை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இந்த 3 சீரம் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆர்டினரி பிராண்டில் ஏசலிக் ஆசிட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, இந்த க்ரீம் இருக்குது, சஸ்பென்ஷன் க்ரீம். இது எதுக்காகனா, ஸ்கின்னை வந்து பிரைட்டன் ஆக்கிறதுக்காக தான். ஓகேவா, இந்த பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணி ஸ்கின்னை பிரைட்டன் ஆக்கிறதுக்கு தான் இந்த ஆசிலிக் ஆசிடே அதுக்கு தான் யூஸ் பண்ணுறது. ஓகேவா, அதுக்கு அந்த பவர் இருக்குது. இது நீங்கள் எந்த பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணலாம், ஆர்டினரி தான் யூஸ் பண்ணணுன்றது கிடையாது. ஓகே, பேக் டு த பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கிறச்ச என்னோட ஸ்கின் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னோட ஃபோக்கஸ் வந்து ஸ்கின்னு கிடையாது, என்னோட ஹெல்த் தான் என்னோட ஃபோக்கஸ். ஏன்னா நான் லாஸ்ட் இயர் சொன்ன மாதிரி என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜாக இருந்தது. அது பிகாஸ் ஆஃப் மை ஹெல்த் ப்ராப்ளம். ஸோ எனக்கு வந்து லிவரில் பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க. யாருக்கு வந்து லிவரில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு தான் ஃபேஸில் ஹெவிலி பிக்மெண்டட் ஸ்கின் இருக்கும். ஓகேவா, ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியாஸ் எல்லாமே. அண்ட் தென் ஹை லெவல் ஆஃப் பிசிஓஎஸ் அப்படின்றது வந்து எப்படி வரும் அப்படின்றத நான் சொல்கிறேன். பிசிஓஎஸ் வந்து சிம்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கும், இல்லை பீரியட்ஸே வராமல் இருக்கும், இயர் கணக்காக வந்து பீரியட்ஸ் வராமல் இருக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஃபேஷியல் ஹேர் இருக்கும், ஆக்னி இருக்கும், இல்லை பிக்மெண்டடான ஸ்கின் இருக்கும், சிவியர் ஹேர் லாஸ் இருக்கும். அண்ட் தென் ஓவர் மென்டல் டிப்ரெஷனில் இருப்பாங்க, மூட் ஸ்விங்ஸாகவே இருப்பாங்க. மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னா நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு உங்களுக்கு எங்கேருந்து கோவம் வரும்னே தெரியாது. இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு, பிசிஓஎஸ் பர்சன்ஸ்க்கு. அண்ட் தென் பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்குது, ப்ளஸ் லிவரில் எனக்கு பிரச்சனை இருந்ததுன்றதுனால என் ஸ்கின் வந்து அந்த அளவுக்கு பிக்மெண்டடாக இருந்தது. ஸோ இதை நான் மாற்ற ட்ரை பண்ணும்போது when I was doing my diet and that time என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் என்னன்னா, எனக்கு பாடி வெயிட்டை கட் டவுன் பண்ணணும். பாடி வெயிட் கட் டவுன் ஆகவே என்னோட ஸ்கின் கலர்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. இதை நான் அந்த டைம்லேயே போட்டுட்டு இருந்தேன். அப்பெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்றது வந்து புரியல, வெயிட்டே சும்மா டயட் இருக்காங்க, சும்மா ஸ்கின் கேர் பண்றாங்க அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் நான் ஃபர்ஸ்டே போட்டப்போ உங்களுக்கு தெரியல. இப்போ ஒரு வருஷம் கழிச்சு ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் பார்த்தோன்னே, அதே மாதிரி தான் என் வெயிட் லாஸையும் பார்த்தோன்னே, இவங்க ஏதோ பண்ணி தான் வெயிட் லாஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா ஏதாவது எங்கேயா போய் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணிருப்பாங்க.
கண்டிப்பா இவங்க வந்து ஏதாவது ஸ்கின்னுக்கு பண்ணியிருப்பாங்க. இல்ல இதெல்லாம் சான்ஸே இல்லைன்னு ஏதோ நமக்கு தான் எல்லாம் தெரியுற மாதிரி உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் மாதிரி நீங்க வந்து கமெண்ட்லயோ இல்ல வந்துட்டு எங்கெங்கயோ போய் வன்மத்தை கொட்டிட்டு இருக்கீங்க. சரி ஓகே, அதெல்லாம் ரீசன்ஸ் கிடையாது. ஓகேவா, என்னோட ஹெல்த் மாறும் போதே என்னோட ஸ்கின்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு, நல்ல க்ளோ ஆனது, நல்ல என்ன சொல்றது எனக்கே வந்து டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த சிவியர்லி பிக்மெண்டடா ஒரு ஸ்டபானா வந்து பிக்மெண்டட் இருந்த இடத்துல தான் என் கன்சர்ன் அடுத்த கன்சர்ன் போச்சு. சரி ஓகே, இதை எப்படி சரி பண்ணலாம்? ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணேன். எனக்கும் என்ன ஆசையா, நான் வந்து இந்த மாதிரி உங்களை செலவு பண்ண வைக்கணும், இல்லை வந்து உங்களுக்கு இந்த பிராண்டை பற்றிலாம் சொல்லி அதில் உங்களை இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும்னு ஆசையா? கிடையவே கிடையாது. இல்லை இந்த பிராண்ட் ஏதாவது எனக்கு பே பண்ண போதா? அதுவுமே கிடையாது. ஸோ இதெல்லாமே வந்து என்ன சொல்லுது, என்ன பண்ணி எனக்கு ரிசல்ட் கிடைச்சிச்சோ அதுதான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸ்ரீதேவி இஸ் நாட் ஒன்லி அ மேக்கப் ஆர்டிஸ்ட், ஷீ இஸ் ஆல்சோ அ பியூட்டிஷியன். ஸோ ஐ நோ அபவுட் த ஸ்கின், ஹேர், இதை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். அண்ட் தென் வந்துட்டு இந்த நான் நியூட்ரிஷனிஸ்ட் படிக்கல அப்படின்னா கூட நான் வந்து ஏற்கனவே 2-3 தடவை டிராஸ்டிக் வெயிட் லாஸ் பண்ணி அப்பவும் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இல்லை. என்னோட பாடி பற்றி தெரிஞ்சுக்கோங்க, நான் வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்து ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் கொண்டு வந்திருக்கேன் என்னோட பாடியில். அந்த மாதிரி ஒரு சைஸ்லேருந்து இன்னொரு சைஸ்க்கு மாறி இருக்கேன் 3 டைம்ஸ். ஆனால் ஒரு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் கூட எனக்கு கிடையாது. ஓகேவா, ஏன்னா இந்த இடத்துலலாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரும். இந்த வெயிட் லாஸ் பண்ணினாலே இந்த இடத்துலலாம் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரும். பட் எனக்கு அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸே கிடையாது. அது பை என்னது காட் கிரேஸ் அப்படின்னே வச்சுக்கலாம். இன்னொன்று, என்னோட உணவு முறையை வந்துட்டு எப்படி சீரா மாற்றணுன்றது மட்டும்தான் என் அல்டிமேட் ஃபோக்கஸாகவே இருந்துச்சு. நான் சாப்பிட்ற மாதிரி ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். எத்தனை பேர் எனக்கு வந்துட்டு மெசேஜ் போட்டுருக்காங்க, உங்களால் நான் 10 கிலோ குறைச்சேன், 5 கிலோ குறைச்சேன், 15 கிலோ குறைச்சேன், 20 கிலோ குறைச்சேன்னு எனக்கு மெசேஜ் போட்டுட்டு தான் இருக்காங்க. அப்போ அவங்களாம் என்ன பொய் சொல்லுவாங்களா? அண்ட் ஓகே, எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் வந்துட்டு ஃபேக் ஐடியிலேருந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னா அவங்கள போய் நீங்கள் திட்டிருக்கீங்க, அவன் என்ன உனக்கு காசு கொடுத்தாங்களா அப்படின்னுட்டு. அந்த அளவுக்கு நான் இன்னும் பெரிய ஆள் ஆகலை. சப்போஸ் அப்படி ஆனேன்னா கண்டிப்பாக வந்து அந்த அளவுக்குலாம் காசு இருந்ததுன்னா ஃபேக் ஐடி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சு என்ன பண்ணுமோ நான் பண்ணுவேன். சரியா, நான் வந்து என்ன எனக்கு நிஜமான டைமும் இல்லை. அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை மணி டு வொர்த்லெஸ் பீப்புள் ரைட் நவ். இஃப் சப்போஸ் எனக்கு எக்ஸஸாக மணி இருந்ததுன்னா நான் அந்த வேலையை கூட பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க. சரி, கமிங் டு த பாயிண்ட், என்னோட ஸ்கின்னை சரி பண்ணுறது தான் என்னோட என்னோட ஹெல்த் சரி பண்ணுறது தான் என்னோட முதல் கோலாக இருந்தது. 2வது கோல் தான் இந்த வந்து ஸ்கின்னை வந்து சரிப்படுத்தணும், ஸ்கின்னை பார்க்கறதுக்கு நல்லா பளபளன்னு வச்சுக்கணும் அப்படின்றது. இது வந்து எவ்ரி கேர்ள் விஷ், நாட் ஓன்லி மீ. பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு சொல்லுங்க, உங்கள் ஒருத்தருக்கும் உங்கள் மேலே ஆசை இல்லையா? லைக் என்னோட ஸ்கின் இப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசை கிடையாதா? எப்படி வேணா இருக்கலாம், எப்படியோ இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? எவ்வளோ ஏஜ் ஆனாலும் தன்னோட ஸ்கின்னை அழகா வச்சுக்கணுன்றது ஒரு ஆசை. இதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்கு நீங்க பண்ற முயற்சியில என்ன தப்பு இருக்கு? எந்த தப்பும் இல்லை. ஸோ மெயின் ஃபோக்கஸ் தான் என்னன்னா, நான் வந்து என்னோட ஹோல் பாடி டீடாக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் தான் நான் பண்ண டயட்டிங் எல்லாமே. அண்ட் பிசிஓஎஸை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்றத ஆசைப்பட்டு எனக்கு வந்துட்டு அதை பண்ணியும் காமிச்சாச்சு. ஸோ என்னோட அந்த லாஸ்ட் ஓகே கிட்டத்தட்ட 9 months வித்தவுட் டேப்லெட்ஸில், வித்தவுட் மெடிக்கேஷன்ஸ் எல்லாமே என்னோட பீரியட்ஸை நான் ரெகுலர் பண்ணியிருக்கேன். ஓகே, இது எப்படி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபுட் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இட்ஸ் நாட் அ ஜோக். நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, சும்மா சொல்கிறாங்க, ஆனால் அவங்க இப்போ நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம், ஆனால் நான் ஃபாலோ பண்ணுறேன்னா இல்லையான்றது உங்களுக்கு தெரியணும்ல. என்ன சார்ந்த யாருக்கிட்ட வேணாலும் கேளுங்க, நான் வீடியோக்கு ஒன்று காமிச்சிட்டு இல்லை வந்து வேற ஏதோ சாப்பிட்றேன்னு நோ. என்னோட ஸ்டூடெண்ட்ஸோ எல்லாருமே பார்த்து வியந்த விஷயம் என்னன்னா, ஐ எம் வெரி ஸ்டபான் இன் ஃபுட் ஹேபிட். நான் சாப்பிட்றதும் இல்லாமல் மற்றவங்களையுமே சாப்பிட விட மாட்டேன். நீங்கள் இதை சாப்பிடக்கூடாதுன்றதை வந்து அவங்களுக்கு எவ்வளோ புரிய வைக்கணுமோ அவ்வளோ புரிய வச்சு இது பண்ணுவேன். ஸோ இவ இல்லாத பூமர் ஆன்டிஸ் என்னன்னா உட்காந்து என்னோட கமெண்ட்டுக்கு அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க, அவங்க உட்காந்து ரிப்ளை நோ ஷீ டுக் குளூட்டோதையான் அப்படி இப்படின்னு. சரி ஓகே, உங்கள் குளூட்டோதையான் கதைக்கு வந்துட்டு ஒரு முடிவே இல்லை, லெட் இட் பீன்றேன், ஓகேன்றேன். சரி ஓகே, குளூட்டோதையான் தான் நான் எடுக்கிறேன்னே வச்சுக்கோவேன். இப்போ என்ன நான் ஸ்கின் கேர் வீடியோக்காகவாது பண்ணிட்டு இருக்கிறப்ப சேஞ்சஸ் வருது இல்லை? அட்லீஸ்ட் அதை அவங்க மற்றவங்க பண்ணிட்டு போகிறாங்க. ஒய் யூ ஆர் கெட்டிங் பர்ன்? உங்கள் ஸ்டொமக் ஏன் எரியுதுன்னு நான் கேட்குறேன். கூல் டவுன், ஓகே, அண்ட் டூ யோர் ஒர்க். உங்கள் பேஜில் உங்கள் ஃபாலோவர்ஸ் கிட்ட நீங்கள் பேசுங்க. நீங்கள் ஒரு 200 ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு பேச ஆளுன்றதுக்காக என் பேஜில் வந்துட்டு என் ஃபாலோவர்ஸை கெடுக்காதீங்க மைண்டை. ஏன் தெரியுமா? அவங்கெல்லாம் அட்லீஸ்ட் என்கிட்ட இருந்து உருப்படியாக சில விஷயங்கள் கற்றுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லைன்ற பட்சம் அடுத்தவங்களுக்கு எடுக்கக்கூடாது. சரி ஓகே, இப்போ இந்த பிசிஓஎஸை ரிவர்ஸ் பண்ணினதுனால தான் எனக்கு இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் கிடச்சிச்சு. இது நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட வேணாலும் கேளுங்க, எந்த டெர்மட்டாலஜிஸ்ட்டை வேணாலும் கேளுங்க, அவங்க வந்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா என்கிட்ட ப்ரூஃபோட வாங்க. ஓகேங்களா? ஓகே, ஏன்னா
ஒரு நல்ல டாக்டர் சொல்ல மாட்டாங்க, என்ன போலியான டாக்டர் சொல்லலாம், அதுவும் நான் பொறுப்பு கிடையாது. ஒரு நல்ல டாக்டர் என்னோட கைனகாலஜிஸ்ட்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு ஓகே யூ ஆர் ஃபிட், யூ ஆர் ஹெல்தி, தட்ஸ் வை உங்க ஸ்கின் இப்படி இருக்குன்னு என்கிட்டயே பாராட்டியிருக்காங்க. தென் இந்த பிசிஓஎஸ் எப்படி ரிவர்ஸ் பண்றது? உங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஃபுட் மாடிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் என்னன்னா, காலையில எழுந்த உடனே உங்களுடைய ரெஸ்ட் ரூம் போற ஹேபிட், அதாவது பாத்ரூம் எழுந்த உடனே போகணும், ஓகேவா? கக்கா சொல்ல போனா கக்கா போகணும். கக்கா போகாம இருக்கிறது வந்துட்டு ரொம்ப 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 பேட் ஹேபிட். இதனாலவே உங்களுக்கு பிசிஓஎஸ் ப்ராப்ளம் வரும், ஓகேங்களா? ஸோ இந்த பிசிஓஎஸ்க்கு வந்துட்டு இது ஏன்னா எப்படி சொல்லலாம், நம்ம உடம்புல இருந்து அழுக்கு வெளியேறினாதான் உள்ள வந்துட்டு நல்லா இருக்கும் இல்லையா? நம்ம வந்து அழுக்கு சேர்த்துக்கிட்டே போறோம். 3 நாளைக்கு ஒருக்கா தான் நான் மோஷன் போவேன், 4 நாளைக்கு ஒருக்கா தான் மோஷன் போவேன்னா அங்க வந்து எப்படி நீங்க ஹெல்தியா இருக்க முடியும்? ஸோ காலையில என்னவா இருந்தாலும் மோஷன் கரெக்டா போற ஹேபிட் இருக்கணும். அண்ட் தென் நீங்க வந்து பாடி ஹீட் ஜாஸ்தி உள்ள பர்சன் இருந்தா உங்க பாடி ஹீட்டை வந்து ரொம்ப நார்மலா வச்சுக்கணும். பாடி ஹீட் இருக்கிறவங்களுக்கும் இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் வரும். உங்க உணவு முறையை மாத்தணும். அதாவது கார்ப்ஸ் கொஞ்சம் தான் இருக்கணும், புரோட்டீன் இருக்கணும், வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்கணும், ஃபைபர் இருக்கணும். இது நிறைய இப்படி இருந்தா மட்டும்தான் உங்களோட ஃபுட் ஹேபிட் இட்ஸ் அ வெரி குட் ஃபுட் ஹேபிட், ஓகே? அண்ட் தென் டைமுக்கு சாப்பிடணும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு பழம் சாப்பிடணும் கம்பல்சரி. அண்ட் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது பிசிஓஎஸ் பீப்பிள். அண்ட் நைட்டு கம்பல்சரி 7:30 to 8 o'clock உங்க டின்னரை முடிச்சிடணும். நம்ம வந்து பசிக்குதுன்னு சொல்லி மிட் நைட்ல உட்காந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ மிட் நைட்ல 7:30 மணிக்கு மேலே சாப்பிடவே கூடாது. 7:30 8 மணி அப்படியே எங்க வெளியே போயிட்டேன், எமர்ஜென்சி ஏதோ ஒரு நாள் அப்படின்னா ஓகே. ஆனா அதுவே ஹேபிட்டா இருக்கிறது இட்ஸ் நாட் அட்வைசபிள். இது கோசாரக்ஸ் பிராண்ட்ல வந்துட்டு அட்வான்ஸ்டு ஸ்னெயில் ரேடியன்ஸ் டபுள் எசன்ஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேஸில் அந்த க்ளோ இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா? அதுக்கு இது யூஸ் பண்ணலாம். அண்ட் இது ஒரு மாதிரி ஜெல் மாதிரி இருக்கும், இதை எடுத்து அப்படியே அப்ளை பண்ணுறது தான், ஓகே? இந்த பிசிஓஎஸ் ரிவர்ஸ் பண்ணினாலே உங்களோட பாதி பிரச்சனை ரிலீஸ் ஆகிடும். அண்ட் லிவரில் பிரச்சனைனாலும் உங்களோட ஃபேஸில் ரிசம்பிள் ஆகும், ஓகே? இப்படி தான் எனக்கு வந்து கலர் ஆனது. அண்ட் தென் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனும் இதுக்கு பெரிய காரணம். ஸ்கின் கேர்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, இப்போ சப்போஸ் எனக்கு பிம்பிள் இருந்திருந்தா இதுக்கு நான் வந்து அதுக்கான ஸ்கின் கேர் பண்ணியிருப்பேன். இல்லை எனக்கு வந்துட்டு ஸ்கார்ஸ் இருந்ததுன்னா அதுக்கான ஸ்கின் கேர் நான் பண்ணியிருப்பேன். எனக்கு இருந்த பிரச்சனைக்கு நான் வந்துட்டு ஸ்கின் கேர் பண்ணதுனால தான் எனக்கு சொல்யூஷன் கிடைச்சதே தவிர்த்து, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணேன், இன்ஜெக்ஷன் போட்டேன், சரி அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்சால் நீங்களும் போய் இன்ஜெக்ஷன் போடுங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா ஓரளவுக்கு தான் என்னால் பொறுமையாக சொல்ல முடியும். ஓரளவுக்கு மேல் போனால் என்னால் எதுவும் சொல்ல முடியாது. ஒரு பேசிக்காக ஒரு காமன் சென்ஸோட பாருங்களேன். அதாவது ஒருத்தவங்க பண்ண விஷயத்த உங்களுக்கு சொல்லி ஷேர் பண்ணுறாங்க, ஆனால் அதில் சம்மந்தமே இல்லாத நீங்கள் எதுக்குமே சம்மந்தம் இல்லாமல் இருங்க. இதெல்லாம் நான் ட்ரை பண்ணேங்க, எதுவுமே நடக்கல. என்ன ட்ரை பண்ணீங்க? ஒரு நாளைக்கு வந்துட்டு நீங்கள் இத்தனை லிட்டர் தண்ணி குடிச்சிங்களா? ஒரு நாளைக்கு வந்துட்டு நீங்கள் ஃப்ரூட்ஸ் 2 வேளை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றீங்களா? இல்லை ஒரு நாளைக்கு வந்துட்டு பேலன்ஸ்டு டயட் எடுக்கிறீங்களா? சுகர் எடுக்காமல் இருக்கீங்களா? இல்லை உங்களோட ப்ராப்பர் ஸ்கின் கேர் பண்ணுறீங்களா? ஏதாவது ஒரு நாள் பண்ணுறது, 2 நாள் பண்ணுறது, அப்புறம் 3ஆவது நாள் ரிசல்ட் வரலன்னா நான் கிட்டத்தட்ட 8 months பண்ணிட்டு இருக்கேன் இந்த ரிசல்ட்டுக்கு. இந்த ரிசல்ட் வர வைக்கிறதுக்கு எனக்கு கம்ப்ளீட் 8 months ஆச்சு. அண்ட் என்னோட ஹைட்ரா ஃபேஷியல் டெஃபினட்டாக வந்து கை கொடுத்துச்சு. நீங்கள் போய் ஒரு டெர்மட்டாலஜிஸ்டையோ இல்லை வந்து என்ன சொல்றது, இன்னும் இல்லை, நீங்கள் ஹைட்ரா ஃபேஷியல்னு போய் நிறைய இதில் யூடியூப்ல தட்டி பாருங்க, இல்லை கூகுளில் தட்டி பாருங்க, யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ நான் போய் சொல்றேன்னா கூகுள் போய் சொல்லுமா, இல்லை வந்துட்டு டெர்மட்டாலஜிஸ்ட் போய் சொல்லுவாங்களா? டெர்மட்டாலஜிஸ்ட் சொன்னா கூட நீங்கள் ஓகே அவங்க தான் காசுக்கு எதிர்பார்க்குறாங்கன்னு. நான் வந்து ஓகே, நான் ஒருவேளை என் ஸ்டுடியோவில் எடுத்ததுனால தான் உங்களுக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இதை ஏதோ அவங்களுக்காக சொல்றாங்கன்னு. நீங்கள் என் ஸ்டுடியோவில் தான் எடுக்கணும்னு இல்லை, நீங்கள் எங்கனாலும் எடுத்துக்கலாம். அது your wish. If you afford Sridevi's contour, you can come and you can take a service. If you can't afford Sridevi's contour, you can go and do it someone else. At the same time, அங்கே வந்து ரிசல்ட் இருக்குமா இல்லையான்றது எனக்கு எப்படிங்க தெரியும்? நான் எங்கே பண்ணேன்னா அதை தானே என்னால் சொல்ல முடியும். ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள் லாஜிக். பட் உங்கள் லாஜிக் என்ன தெரியுமா? அதாவது நான் ஹெல்தியாக மாறினது உங்கள் பிரச்சனை கிடையாது, கலராக மாறினது உங்கள் பிரச்சனை. அண்ட் தென் இன்னைக்கு ஒரு ஃபேக் ஐடியிலேருந்து ஒரு கமெண்ட்டு நான் ரைட் பேக் கொடுத்துட்டேன். பட் இருந்தாலும் அதை நான் வந்து ரிவைஸ் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு தான் டார்க் ஸ்கின்னா ரொம்ப பிடிக்கும், அட்மையர் பண்ணுவேன் நீங்களே, தென் நீங்கள் எதுக்கு உங்கள் கலரை மாற்றினீங்க? வாட் லாஜிக் இன் திஸ்னு நான் என்ன கேட்குறேன்னா, எனக்கு பிடிக்கும், சரி டார்க் ஸ்கின்னா பிடிக்கும், அட்மையர் பண்ணுறேன், அதுக்குன்னு நான் தான் டார்க்காக இருக்கணும் அப்படின்றதுல எந்த லாஜிக்கும் இல்லையே. இதில் என்ன லாஜிக் இருக்குது? நான் டார்க்காக இருக்கணும்னு நான் என்னைக்காவது சொன்னேன்னா? இப்போவும் சொல்கிறேன், எனக்கு டார்க் ஸ்கின்னா ரொம்ப பிடிக்கும், பட் நாட் அன்ஹெல்தி ஸ்கின். என்னோட ஸ்கின் வந்துட்டு அன்ஹெல்தியாக இருந்ததை தான் நான் மாற்றினே தவிர்த்து என்னோட டார்க் ஸ்கின்னை நான் வந்துட்டு, எனக்கு டார்க் ஸ்கின்னே கிடையாது, ஹெவிலி பிக்மெண்டட் ஸ்கின். அங்கே நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் நோட் பண்ணணும்.
அண்ட் தென் என்னோட ஸ்கின் வந்து இப்போ ஹெல்தியரா பிரைட்டனா நல்லா யாரை பார்த்தாலும் பல்ல இழிச்சிட்டு அழகா க்ளோ ஆயிட்டு இருக்கு. இதுதான் லாஜிக்கே தவிர்த்து நீங்க தான் லாஜிக் இல்லாம கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்க ஒருத்தவங்க. அதாவது உங்க லாஜிக் என்ன தெரியுமா, என்ன வேணாலும் இருக்கலாம், பட் நீ வந்து கலரா மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, நான் கலராக ஆயிட்டேன், இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இது அழகாக மெயின்டைனும் பண்ணுவேன், இதையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா கண்ட்ரோலும் என்கிட்ட இருக்கு. நான் ஸ்டாப் பண்ணாதான் அது ஆகும். ஈவன் இதுக்கப்புறமாவும் கூட ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல என்னோட ஹார்மோன்ஸ் மாறி, ஈவன் நான் ப்ரெக்னெண்ட்டாக ஆகினதுக்கு அப்புறமா சிலவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும். அந்த டைம்ல நான் டார்க்காவோ இல்லை பிக்மெண்டடாவோ ஆனா கூட I know I can reverse this everything, okay? So you don't worry about it. You don't get burn in your stomach. Just go and chill yourself and நல்ல மூவி பாருங்க, நல்லபடியா இருங்க, ஓகே? அடுத்த வீடியோல இன்னும் நல்ல புத்திமதி சொல்றேன், ஓகேவா? பை, குட் நைட்.